வெல்கம் பேக் டு எல்லோ எலிஃபண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2.3 Swaraj in the Plantations. இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட்டு பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்வராஜ் அப்படின்றது எதை மீன் பண்ணுச்சுன்றதை பார்த்துடலாம். பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் they also had their own understanding of Mahatma Gandhiji and also for the notion of Swaraj, அதாவது செல்ஃப் ரூல். அசாமில் இருந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they should have the right to move freely in and out of their space and also they should have the freedom to retain the link with the village from which they had come from. Next one, Inland Immigration Act பற்றி பார்த்துடலாம். Under this act, Inland Immigration Act of 1859, plantation workersக்கு they were not permitted to leave the tea gardens without permission. And in fact, அவங்களுக்கு அந்த மாதிரி பெர்மிஷன்ஸு ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க. இந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் when they heard of this non-cooperation movement, thousands of workers defiedனா they refused to obey the authorities and left the plantations and they started heading to home. இந்த plantation workers எதை பிலீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Gandhiji was coming and everyone would be given land in their own villages. அவங்களோட சொந்த ஊர்லேயே காந்திஜி வந்து அவங்களுக்கு தனியாக லேண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத பிலீவ் பண்ணாங்க. However, they never reached their destination. Stranded on their way by railway and steamer strike. அப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேவும் ஸ்டீமர்ஸும் ஸ்ட்ரைக்கில் இருந்ததுனால they were caught by the police and brutally beaten up. இந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா it was not defined by the Congress program. இந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாமே they interpreted the term Swaraj in their own ways, imagining that it would be time when all the sufferings and all their troubles would be over. பட் இருந்தாலுமே இந்த ட்ரைபல்ஸ் காந்திஜியோட நேமை சாண்ட் பண்ணும்போதும் அந்த ஸ்லோகன்ஸ் ஸ்வதந்திர பாரத் அப்படின்ட்டுன்னு அவங்க சொல்லும் போதும் they were all emotionally related to an all India agitation. When these plantation workers started to act in the name of Mahatma Gandhiji and இவங்களோட போராட்டத்தை காங்கிரஸோட லிங்க் பண்ணிக்க ட்ரை பண்ணதுலையும் சரி, they identified their movement which went beyond the limits of their immediate locality. அவ்வளோதாங்க, இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஷின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.